ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் புதிய அரசுடைய முதல் நாள் கோடிக்கணக்கான தமிழ் மக்கள் ரொம்பவும் கூர்மையாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. முதல்வர் விஜய் முதல் முறையாக சட்டமன்றத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த நாள் அந்த அரங்கத்தில் ஸ்டாலின் மகன் உதயநிதி எந்திரிச்சு நின்று மக்களை பிரிக்கக்கூடிய சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டும், முதல் பேச்சு, முதல் நாள் காட். ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே சொல்கிறேன், அதிர்ச்சி வர அப்படின்னு சொல்லலாம், அதிர்ச்சி வலை அப்படின்னு சொல்லலாம். பட் எனக்கு அந்த வீடியோக்களை பார்த்த உடனேயே முதல்ல அதிர்ச்சி வரலை. என்னுடைய மனசில் ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் வந்துச்சு. ஒரு கட்சி தேர்தலில் தோற்றுருக்கு, அந்த கட்சியுடைய தலைவரே சொந்த தொகுதியிலேயே தோற்றுருக்கிறாரு. அப்புறம் முதல் நாள் முதல் பேச்சில் இப்படி ஏன் பேசணும்? அதைத்தான் நாம் இன்றைக்கி எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேச்சை நீங்கள் தனியாக வச்சு பார்த்தா உங்களுக்கு புரியாது. 2026 தேர்தல் நம்பர்ஸை வச்சு பார்த்தா மட்டும்தான் இந்த பேச்சுடைய உண்மையான அர்த்தம் உங்களுக்கு தெரியும். 234 இடங்கள், பெரும்பான்மை 118, தாவைக்க கட்சிக்கு 108, 2 வயசு கட்சி முதல் தேர்தலிலேயே 108 இடங்கள். ஆனால் டிஎம்கேவுக்கு 59, 5 வருடம் ஆட்சி ஆண்ட ஒரு கட்சி, பார்ட்டி மெஷினரி கையில் இருக்குது, 59. எம்கே ஸ்டாலின் கொளத்தூரில் 3 தடவை ஜெயித்தவர், இந்த தடவை தோத்தார். சொந்த ஊரில் சொந்த மக்கள்கிட்டேயே 85% ஓட்டர் டேர்ன் அவுட். தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே மிக அதிகமான வாக்களிப்பு. அவ்வளோ பேரும் வந்து பூத்துக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கலி வேணும்னே வந்து டிஎம்கே கட்சிக்கு ஒரு தீர்மானம், ஒரு தீர்வு, ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு வெர்டிக்ட் கொடுத்தாங்க. இந்தியா முழுவதுமாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆய்வாளர்கள், பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தவங்க, பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் என்ன சொன்னாங்க தெரியுமா? இவங்க சொன்ன சனாதன விரோத வசனங்களுக்கான தீர்வு. இவங்க சிறுபான்மையினரை மட்டும் அரவணைக்கிற மாதிரி நாடகமாடி அரசியல் செஞ்சாங்க. இந்து மக்களுக்கு திரும்ப திரும்ப காயம் கொடுத்தாங்க. இதெல்லாம் இன்னைக்கு திமுக கட்சியின் வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, உதயநிதி இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்ன சொன்னாரோ அதையே மக்கள் 2026 ஆண்டு தேர்தலில் நிராகரித்தாங்க. மை ஃப்ரெண்ட்ஸ், இது எப்போ தொடங்குச்சு? தன்னுடைய இளம் வயதில் அரசியலுக்கு வந்து 2023 தொடங்குச்சு ஃப்ரெண்ட்ஸ். செப்டம்பர் 2023 உதயநிதி அப்போ துணை முதல்வராக இருந்து ஒரு பொது நிகழ்ச்சியில் பல ஆயிரம் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல, பல கோடி மக்கள் அதை ஊடகம் வழியாக பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறாரு, டெங்குவை எதிர்க்க முடியாது, ஒழிக்கணும். கொசுவை எதிர்க்க முடியாது, ஒழிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி சனாதனத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். ஒரு மதத்தை ஒரு நோய்க்கு ஒப்பிடுறார். நாடு முழுக்க கோபம் எழுந்தது, ஏராளமான வழக்குகள். உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பிச்சு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உச்சநீதிமன்றம், சென்னை உச்சநீதிமன்றத்தில் நீதிபதி ஸ்ரீமதி அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ் நேரடியாகவே சொன்னாங்க, இது ஒரு வெறுப்பு பேச்சு, இது ஒரு ஹெய்ட் ஸ்பீச். இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு, வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இருந்தும் கூட இந்த இளம் வயதில் அரசியல் என்கிற பெயரில் இவர் பாடம் கற்றுக்கல. ஆனால் இந்த தடவை இந்த முறை நீங்கள் கவனமாக பாருங்கள், அவர் ரொம்ப திட்டம் போட்டு கவனமாக எங்கே சொல்கிறார்? இதை திரும்பியும் சட்டமன்றத்தில் சொல்கிறாரு. சட்டமன்ற உறுப்பினருக்குன்னே ஒரு சில ப்ரிவிலேஜஸ் இருக்குது, ஒரு சில சொகுசான ப்ரிவிலேஜஸ் இருக்குது. அந்த ப்ரிவிலேஜஸோட சேர்ந்து நின்று சொல்கிறாரு. சட்டமன்றத்தில் பேசுகிறதுக்கு உங்களுக்கு தெரியுமா, வழக்கு போட முடியாது. ஒரு எம்எல்ஏ சட்டமன்றத்தில், அதுவும் எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு சொகுசு பதவியில் இருந்துக்கிட்டு சட்டமன்றத்தில் பேசுகிறதுக்கு வழக்கு போட முடியாது. சட்ட பாதுகாப்பை கையில் வச்சுக்கிட்டு அதே பேச்சை, அன்னைக்கு தெருவில் பேசுகிற பேச்சை இன்னைக்கு சட்டமன்றத்துக்கு உள்ள திரும்பவும் சொல்கிறார். இட் இஸ் டெலிபரேட், இட் இஸ் கால்குலேட்டட். இது ஒரு தற்செயலான செயல் கிடையாது, இது ஒரு ஆக்சிடென்டல் இன்சிடென்ட்ஸ் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் நாட் அன் இன்சிடென்ட். ஆனால்
இந்த செயலுடைய உண்மையான காரணம் கொள்கை நம்பிக்கை அப்படிங்கிற காரணம் கிடையாது. நீங்க நல்லா கவனிங்க. கடந்த 2 வாரமாக விஜய் எங்க இருந்தாரு? ஒரு பெரிய கூட்டணியை கட்டினாரு, ஒரு பெரிய ஆட்சி பொறுப்பை எடுத்துக்கிட்டாரு. ஒவ்வொரு சேனல்லையுமே தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியா முழுவதுமாக, இந்திய வரலாற்றிலேயே ஒரு மாநிலத்தின் சீஃப் மினிஸ்டரை ஊடகம் இவ்வளவு கொண்டாடியது அப்படின்னா அது இந்த முறை தான். ஒவ்வொரு சேனலிலும் விஜய் விஜய் விஜய். டிஎம்கே எங்கேயுமே கிடையாது. ஒரு சில டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சனை நேஷனல் ஊடகத்தில் வச்சு செஞ்சாங்க அப்படின்னு சொல்லலாம். டிஎம்கே அப்படிங்கிறது எங்கேயுமே கிடையாது. அவங்களுக்கு இது ஒரு முழு இருட்டு, டோட்டல் டார்க்னஸ். 59 இடங்களில் உட்காந்து ஓட்டை கவுண்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான். 5 வருடம் ஆட்சி. இன்னைக்கு எதிர்கட்சி, அதுவும் பெரிய எதிர்கட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க சட்டசபைக்கு உள்ளாடி என்ன மாப்பு பேச்சு வேணும்னாலும் பேசலாம். இது மிகப்பெரிய ஒரு கொடுமையான வீழ்ச்சி. அதை கூட அறிஞ்சிக்காம இன்னைக்கு அரசியல்ல ஆக்சிஜன் இல்லாமல் திணறக்கூடிய ஒரு கட்சி தான் டிஎம்கே இன் தமிழ்நாடு. இந்த நிலைமையில ஒரே ஒரு குறுக்கு வழி தான் உதயநிதிக்கு இருந்தது. என்னது? ஏதாவது கான்ட்ரவர்சி, ஏதாவது சர்ச்சை கிரியேட் பண்ணணும், மக்களுக்கு திடீர்னு கோபம் வர்ற மாதிரி ஏதாவது செய்யணும். இன்னைக்கு ட்ரெண்டிங். இன்னைக்கு அவருக்குன்னு தனியாக ஸ்க்ரீன் டைம், இன்னைக்கு டோட்டல் ஏர் டைம் இந்தியா முழுவதுமாக இருக்கு. எப்படி விஜய் அரசியலையும், விஜய் கட்சியையும், விஜயின் வெற்றியையும், விஜயின் ஒரு முதல்வராகக்கூடிய அசைக்க முடியாத வெற்றியை எப்படி இந்திய ஊடகங்கள் முழுவதுமாக பேசிக்கிட்டு இருந்ததோ, இன்னைக்கு இதே மாதிரி இந்த சனாதன ஒழிப்பு பற்றிய பேச்சு இந்தியா முழுவதுமாக ட்ரெண்டிங் இருக்கு. ஸோ சனாதன ஒழிப்பு பற்றி பேசினா மட்டும்தான் தன்னுடைய கட்சியும் சரி, நானும் சரி பரபரப்பாகவோ அப்படிங்கிற நம்பிக்கை உறுதியாக எல்லா சேனல்களுமே நம்மை பார்த்து திரும்பும் அப்படிங்கிற நம்பிக்கையில் பேசப்பட்ட பேச்சு. அதுதான் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எதிர்கட்சியினர் எல்லாருமே இப்போ சீர்றாங்க. சமூக வலைதளம் முழுவதுமாக பரவி இருக்கு. தனக்கு தேவையான ஏர் டைம், ஒரு ஸ்க்ரீன் டைம் கிடைத்தது, தன்னுடைய திட்டம் பலித்தது. யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ட்ராப். உதயநிதியும் ஸ்டாலினும் திமுக கட்சியும் எதிர்கட்சி என்கிற முறையில் சட்டமன்றத்துக்கு உள்ளாடி வரப்போகிற புதிய ஆட்சிக்கு, விஜய் அவர்களுக்கு, அவருடைய கட்சிக்கு, அவருடைய எம்எல்ஏக்களுக்கு, அவரை நம்பி இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு உதயநிதி போட்டிருக்கக்கூடிய ஒரு ட்ராப். எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு எதிராக யாரெல்லாம் ரியாக்ட் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் எதிர்வினை ஆக்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களோ, ட்ரை பண்ணுறாங்களோ, அல்லது எதிர்வினை ஆக்க தொடங்கியிருக்காங்களோ, எல்லாருமே அந்த ட்ராப்புக்குள்ளே விழுறாங்க. அவங்க ரியாக்ட் பண்ணும்போது உதயநிதிக்கு அவர் விரும்பிய அட்டென்ஷன் கிடைக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் திராவிட அரசியலுடைய 60 வருட பிளே புக். ஆளும் கட்சியாக இருக்கும்போது அப்படியே அமைதியாக யாருக்கும் தெரியாமல் இருந்துட்டு போயிடணும்டா அப்படிங்கிற பேச்சு. எதிர்கட்சியாக வரும்போது மட்டும் இது மாதிரியான கான்ட்ரவர்சிஸை கிரியேட் பண்ணுறது தான் இன்னைக்கு திராவிட அரசியலின் மாடல். இதுதான் இவங்களுடைய அரசியலுடைய 60 வருடமான பிளே புக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பெரியார் காலத்தில் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் மதம், மத தலைவர்கள், மத நம்பிக்கை உடையவர்களை பற்றி இவர்களுடைய பேச்சு இதுதான். இந்து பெரும்பான்மையினரை கிளர்த்தி, அதாவது ஒரு பெரிய கிளர்ச்சியை உருவாக்கி சிறுபான்மையிற்கு ஆதரவாக நாடகங்களை போட்டு வாக்குகளை ஒருங்கிணைப்பது, ஒரு பெரிய ரியாக்ஷனை கிரியேட் பண்ணுறது, எதிர்வினையை வாங்குறது, இது இவர்களுடைய தொடர்ச்சியான திட்டமாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் 2026ஆம் ஆண்டில் இந்த எலெக்ஷனில் அந்த கணக்கு இவர்களுக்கு வேலை செய்யலை. ஏன்? சின்னதாக ஒரு சாம்பிள் நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு சோதனை போடுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சட்டமன்றத்தில் யாராவது நின்று கிறிஸ்தவ மதத்தை ஒரு கொசு, ஒரு டெங்கு, அதை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொன்னா இன்னைக்கு இதே சட்டமன்றத்தில் இஸ்லாம் ஒரு நோய், இஸ்லாம் மதம் ஒரு நோய் மாதிரி, அதை நீக்கணும், அழிக்கணும், ஒழிக்கணும் சொல்ல முடியுமா? சொன்னால் என்ன ஆகும்? தமிழ்நாடு முழுவதும் சீற்றம் வரும், உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனால் ஒரு இந்து நம்பிக்கையை ஒரு நோய்க்கு ஒப்பிட்டா அது இவர்களுக்கு ஒரு சமூக நீதி, மதசார்பற்ற தன்மை அப்படின்னு சொல்லி அப்படியே பாஸ் ஆகி போய்கிட்டே இருக்கிறது. இந்த டபுள் ஸ்டாண்டர்டை தமிழ்நாடு மக்கள் 2026ஆம் ஆண்டு ஓட்டு எலெக்ஷனில் வாக்கு சீட்டில் டோட்டலாக நிராகரித்தாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கான ஆதாரம் உங்கள் முன்னாடியே இருக்குது. இப்போ
விஜயோட மனசை பற்றி நம்ம கொஞ்சம் பேசணும், அவருடைய மௌனத்தை பற்றி கொஞ்சம் பேசணும். ஊடகம் முழுவதுமாக, அர்ணாபாக இருந்தாலும் சரி, நேஷனலிஸ்ட் ஊடகமாக இருந்தாலும் சரி, நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒரு சில மேதைகள் வந்து அது எப்படி விஜய் மௌனமாக இருக்கலாம்? சட்டசபையில் அவர் உடனே எந்திரிச்சு போய் கன்னத்தில் அடித்து பேசியிருக்கலாமே, அவன் கழுத்தை பிடிச்சி முதுகில் குத்தி இருக்கலாமே இல்லையா? அல்லனா இப்போ நோட் புக்கை எடுத்து போய் தலையில் மேத்ஸ் டீச்சர் மாதிரி அடிச்சிருக்கலாமே. இப்போ விஜயோட மௌனத்தை பற்றி நம்ம பேசி ஆகணும். இதில் ஒரு பெரிய தவறான புரிதல் நடக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். சிஎம் விஜய் அவர்கள் அவருடைய சிஎம் நாற்காலியில் உட்கார்ந்தார். ஆனால் உதயநிதி பேசினார். விஜய் கை கட்டி மௌனமாக இருந்தார். உடனே விமர்சனம் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா விஜய் வந்து ஆமோதிக்கிறாரா, இது இந்து வாக்காளர்களை காட்டி கொடுக்கிறாரா? அப்படி கிடையாது. நான் இதை வேற மாதிரி பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். முதல்வராகி வெறும் 2 நாள், ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், 108 இடங்கள் பெரும்பான்மைக்கு எத்தனை வேணும்? 118. அவருடைய கவர்மெண்ட் அரசு ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், 10 இடங்கள் குறைவு. ஒவ்வொரு கட்சியோட ஆதரவையும் பற்றி மனசில் வச்சுக்கிட்டு கவனமாக அதை பேணி காக்கணும். இந்த நேரத்தில் உதயநிதியோடைய ஒரு ட்ராப்பில் விழுந்து ஒரு கலாச்சார போரை ஆரம்பித்தா, தமிழ்நாட்டு முழுவதுமாக ஒரு கல்ச்சர் வார் ஆரம்பித்தா, முதல் வாரத்திலேயே கவர்மெண்ட்டுக்கு மிகப்பெரிய குழப்பம் வரும். அந்த கவர்னன்ஸுக்கு பதிலாக சர்ச்சையிலேயே நேரம் போகும். கோலிஷனுக்குள்ளாடி, கூட்டணிக்குள்ளாடி விரிசல் ஆரம்பிக்கும். நீங்கள் இன்றைக்கி பாருங்கள், தமிழ்நாட்டில் விஜய் அவர்களின் முழு பொலிட்டிக்கல் பிராண்ட் என்ன? கமெண்டில் போடுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தமிழ்நாட்டில் சிஎம் விஜய் அவர்களின் முழு பொலிட்டிக்கல் பிராண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க. ஒற்றுமை, வெறுப்பற்ற அரசியல். தாவேகா கட்சி இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவர் எல்லாரையுமே அரவணைத்து ஒன்றாக கூட்டி போகக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிற பேச்சை பேசி 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 எல்லாரையுமே அரவணைத்து வந்தவர் தான் விஜய். அந்த பிராண்டை முதல் வாரத்திலேயே யாராச்சும் கெடுப்பாங்களா? இது ஒரு செஸ் பிளே மாதிரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரியாக்டிவ் மூவ் உடனடியாக பண்ணுறது ஒரு அமெச்சூர் பிஹேவியர். ஒரு ஸ்ட்ராட்டஜிக் சைலன்ஸ் பண்ணுறது தான் கிராண்ட் மாஸ்டர். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன். தமிழ்நாடு இந்து மக்கள் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தமிழ்நாடு இந்து மக்கள் யாருன்னு ஒரு நிமிடம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு இந்து மக்களின் மகத்துவம் பற்றி கமெண்டில் நீங்கள் ஒரு செய்தியை போடுங்க. அது நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், இஸ்லாமியர்களாக இருந்தாலும், ஏன் நீங்களே ஹிந்துவாக இருந்தாலும், தமிழ்நாடு இந்து மக்களின் மகத்துவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒரே ஒரு கமெண்ட் போடுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். திருவள்ளுவர் எழுதினார், ஔவையார் எழுதினார், திருஞான சம்பந்தர் எழுதினார், அப்பர், சுந்தர். சைவர் பக்தி மரபின் இதயம் எங்கிருந்து உதிச்சது? சைவ பக்தி மரபின் இதயமே இந்து மதத்திலிருந்து உதிச்சது. மதுரை மீனாட்சி, சிதம்பரம் நடராஜர், ராமேஸ்வரம் அப்படின்னு ஆயிரக்கணக்கான வருடங்களாக பழமையான கோயில்களை கட்டியவர்களின் வழித்தோன்றல்கள் தான் இந்து மத மக்கள். ஒரு ஆழமான அமைதி இருக்கக்கூடியவர்கள், ஒவ்வொரு சமுதாயத்தோடும் சேர்ந்து வாழக்கூடியவர்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து மத மக்கள் ஒவ்வொருத்தருமே எந்த சமுதாயமாக இருந்தாலும் அந்த சமுதாயத்தோடு சேர்ந்து வாழக்கூடியவர்கள். உங்கள் தெருவில் பாருங்கள், உங்கள் ஊருக்குள்ளேயே பாருங்கள், உங்கள் வீட்டு பக்கத்திலேயே பாருங்கள். இவர் அப்படிப்பட்ட இந்து மக்களை ஒரு கொசுவுக்கு ஒப்பிடுறாரு. என்ன கர்மம் பார்த்தீங்களா? ஆனால் ஃப்ரெண்ட்ஸ், இந்து மக்கள் மௌனமாக இருக்கல. மௌனமாக இருந்தாங்களா? உடனடியாக என்ன மும்பையில் நடந்த ஒரு அராஜகம் மாதிரி வெட்டும் குத்தும் கொலையுமா நடந்தது? 85% மக்கள் வந்து வாக்கு பட்டியலை சரிபார்த்து வாக்களித்தாங்க. தமிழக வரலாற்றிலேயே மிக அதிகமான வாக்களிப்பு. அந்த ஓட்டர் டேர்ன் அவுட்டு ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுச்சு. அந்த ஒரு ஓட்டர் டேர்ன் அவுட்டு, அந்த அலையாக வந்த மக்கள், அந்த ஒன்றுமே போதும் இதற்கான பதில். நிறைய பேரும் அது அந்த பாலிசி வந்தது, இந்த பாலிசி வந்தது, சார் வந்தது, சோறு வந்ததுன்ட்டு. அது கிடையாது. இவர்களுடைய இந்த தேவையில்லாத மத கிளர்ச்சிக்கான பேச்சு தான் தமிழக மக்கள் இவங்களை பனிஷ் பண்ணாங்க. அந்த மக்கள் வந்து என்ன சொன்னாங்க தெரியுமா? நாங்கள் இருக்கோம்னு உங்களை தெரியுதுல்ல, நாங்கள் உங்களை மாற்றி வச்சுடுவோம். அவ்வளவுதான் அந்த 85% ஓட்டு டேர்ன் அவுட்டுடைய மீனிங். தமிழ்நாட்டிலேயே நான் பேர் சொல்ல விரும்பலை, ஒரு மிக முக்கியமான இந்து மத தலைவர் பேசுகிறாரு. சனாதனம் என்பது எப்போதுமே மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு தர்மா, ஒரு
நீதிக்கான ஒரு கான்செப்ட். சனாதனம் என்பது மக்களை எப்போதுமே ஒன்றாக தான் கொண்டு வருமே தவிர எப்போதுமே பிரிக்காது. சனாதனம் என்பது மக்களை ஒன்றிணைக்கும், ஆனால் அழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. ஆனால் இந்த தடவை அந்த சக்தி உங்களை, உங்கள் கட்சியை, உங்கள் சித்தாந்தத்தை ஆட்சியிலிருந்தும் மக்களிடமிருந்தும் பிரித்து வச்சது. அதுக்கு பேர் தான் அழிவு அப்படின்னு சொல்றாரு. நான் இதை திரும்பியும் சொல்றேன். சனாதனம் என்பது எப்போதுமே மக்களை ஒன்றிணைக்கும், ஆனால் அழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனால் இந்த தடவை அந்த சனாதன சக்தி உங்களை, உங்கள் கட்சியை, உங்கள் சித்தாந்தத்தை ஆட்சியிலிருந்தும் மக்களிடமிருந்தும் பிரித்து வச்சிருக்கு. அதுக்கு பேர் தான் அழிவு. ஃப்ரெண்ட்ஸ், இது சும்மா வார்த்தை மட்டும் கிடையாது, இது ஃபேக்ட். 2023ஆம் ஆண்டில் சனாதனத்தை ஒழின்னு சொன்னார். 2026ஆம் ஆண்டில் டிஎம்கே ஒழிந்தது. நேரடியாக, அழுத்தமாக. இதை விட கொடுமை கொஞ்சம் கூட கிடையாது. ஆனால் இது வரலாற்றில் புதுசு கிடையாது. நீங்களே பாருங்க. பாழாப்போன ஆங்கிலேயர்கள் வந்தாங்க. என்ன சொன்னானுங்க? மொத்த இந்திய சமுதாயத்தை பார்த்து உங்கள் நாகரிகம் மதிப்பற்றது அப்படின்னு சொன்னான். என்னாச்சு? கடைசியில் போனானுங்க. முகலாயர்கள் இந்தியாவில் பல நூற்றாண்டுகள் ஆண்டானுங்க. கடைசியில் என்னாச்சு? அவனுங்க தமிழ்நாட்டில் சதன் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மனிதர்களையும் பல கம்யூனிட்டியையும் மதிக்கலை. கடைசியில் என்னாச்சு? போனானுங்க. காலனி ஆட்சி போனது. திருவள்ளுவர் காலத்தில் தொடங்கி சுவாமி விவேகானந்தர் வரைக்கும் மக்கள் ஒற்றுமை, சனாதன வாழ்வு, அதுதான் தர்மா அப்படிங்கிற மரபு பல ஆண்டு காலமாக இந்தியாவில் வாழ்ந்து வருது. ஏன்? ஒரே ஒரு காரணம். சனாதன தர்மா என்பது, ஒன்றிணைந்து வாழ்வது என்பது மக்களின் நெஞ்சில் இருக்கு. இவனுங்க பலரும் இல்லை, பல கம்யூனிட்டி இருக்கு, பல ஜாதி வரம்புகள் இருக்கு, பல ஜாதி வேறுபாடுகள் இருக்கு. தமிழ்நாட்டில் எங்கே இருக்கு? என்ன நடக்கு? இன்னும் கூட ஒரு சில கட்சிகள் 1-2 சீட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னா அது எந்த காலத்திலேருந்து எந்த காலத்தில் எவ்வளவு டிமினிஷாக இருக்குன்னு நீங்கள் பாருங்க. அதுதான் தமிழ்நாட்டு மக்களின் காலம் கடந்த நாகரிகமும் காலம் கடந்த மரபும். ஸோ இதற்கான ஒரே ஒரு காரணம், தமிழ்நாட்டு மக்களின் நெஞ்சில் ஒற்றுமையான வாழ்வு, உரிமையோடு வாழக்கூடிய வாழ்வு, சமூக நீதி அப்படிங்கிறது. இன்னைக்கு சிஎம் விஜய் அவர்களே எடுத்துக்கோங்க. அவர் திரும்ப திரும்ப சொல்றாரு, எல்லா மத மக்களையும் நான் ஒன்றாக கூட்டிட்டு போகணும், வெறுப்பு அரசியல் நாம் பண்ண வரல, நாம் எல்லாருமே ஒன்று, தமிழர்கள் என்ற முறையில் நாம் சேர்ந்து நம்ம தமிழ் மாநிலத்தை, தமிழ் மக்களை மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை நெறிக்கு கொண்டு போகணும். we have to take them to a next level of lifestyle. இங்கே பாருங்க, ஒரு சட்டமன்ற பேச்சால நீ எந்திரிச்சு ஒரு 2 செகண்ட் பேசின உடனே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அல்லது இந்திய பாரம்பரிய கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்திய பாருங்க 80% இந்து மத மக்கள் வாழக்கூடிய ஒரு மாநிலத்தில் வெறும் 49 அல்லது 59 சீட்டை வாங்கிட்டு மொத்த இந்து மத மக்களையே நான் ஒழிக்கணும், சனாதனத்தை ஒழிக்கணும், அந்த மத மரபு இருக்கக்கூடாது அப்படின்னு பேசுறது தவறு இல்லையா? ஒரு சட்டமன்ற பேச்சால அதை நீக்க முடியுமா? சட்டத்தில் கூட எழுத முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சட்டத்தில், இந்திய சட்டத்தில் கூட அதை எழுத முடியாது. ஒரு சட்டமன்ற பேச்சால நீக்க முடியுமா? இது நான் சொல்றேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது அம்மாவுக்கு பொட்டு வைக்கக்கூடிய தருணம். இது கோயிலில் மணி அடிக்கக்கூடிய வேளை. இது ஒரு வாழ்வின் பகுதி, இது வாழ்க்கையின் ஒரு பகுதி. இன்னைக்கு உலகம் முழுவதுமாக வாழக்கூடிய இந்து மத மக்கள் செய்யக்கூடிய பூஜைகள், அவருடைய வாழ்க்கை முறை, அவர் நெத்தியில் வைக்கக்கூடிய பொட்டு, கழுத்தில் போடக்கூடிய தாலி, அவர்கள் அணியக்கூடிய பட்டு சாரி, வேட்டி, கோயில்களில் நடக்கக்கூடிய திருமணம், குழந்தைகளுக்கு வைக்கக்கூடிய பெயர், அவனுக்கு வளர வளர அவனுக்கு செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு ரிச்சுவல்ஸ், மரபுகள் எல்லாமே சனாதனம். இது அம்மாவுக்கு பொட்டு வைக்கக்கூடிய ஒரு மரபு, இது கோயிலில் மணி அடிக்கக்கூடிய ஒரு மரபு, இது இந்து மத மக்களின் வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஏன் மற்ற மதத்தார் கூட அவங்க மதத்துக்கு ஏற்றார் போல சனாதன வாழ்க்கையை வாழ்றாங்க. அதை அழிக்க முடியுமா? இதை யாருமே ஒழிக்க முடியாது. நீ இந்து மத மக்களுக்கு மட்டும், இந்து மத மக்களுக்கு எதிராக மட்டும் பேசக்கூடிய பேச்சு கிடையாது. ஒவ்வொரு மதத்திலும் அவர்களின் மத பிரிவுக்கு, மத நம்பிக்கைக்கு ஏற்றாப்பல சனாதன வாழ்க்கை என்பது இருக்கு. ஸோ மொத்த மக்களையுமே, மதம் சார்ந்த மக்கள் அனைவரையுமே
அளிக்க முடியுமா ஒரு கட்சியின் தலைவர் கூட கிடையாது. நேற்று மேஞ்ச மழையில் இன்னைக்கு மேஞ்ச புல்லுன்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு உதயநிதி அவர்கள் சட்டமன்ற பிரிவிலேஜுக்கு பின்னால், சட்டமன்றம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய ஒரு பிரிவிலேஜுக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டு பேசுகிறார். ஏன் தெரியுமா? வழக்கு போட முடியாது, ஒரு நீதிமன்றம் கூட கேட்க முடியாது. ஆனால் இன்னும் 5 வருடம் கழிந்து வருவீங்களா? 5 வருஷம் கழிஞ்சா மக்கள் விடுவாங்களா? நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தா, இப்போ சொல்கிறேன், இப்போ கிடைச்ச 59 சீட்டு 5.9 சீட்டாக கூட கிடைக்காது. அடுத்த அரசியலில் அடுத்த வாக்கெடுப்பில் அடுத்த 5 வருடம் கழிந்து நீங்கள் இப்படியே பிஹேவ் பண்ணீங்கன்னா 6 சீட்டு கூட கிடைக்காது. 5 வருடம் போகும், மக்கள் வருவாங்க, வாக்குச்சீட்டில் ஓட்டு போடுவாங்க. அதுதான் குடியாட்சியுடைய அழகு. சனாதனத்தை ஒளி, அழி, கொசு, டெங்கு, மலேரியா அப்படின்னு சொன்னவர்களை மக்கள் ஏற்கனவே ஒழிச்சிட்டாங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், இன்னும் 5 வருஷம் வெயிட் பண்ணணும்னு இல்லை. அவங்கள ஒழிச்சு 3 நாள் தான் ஆச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த உண்மை என்பது எத்தனை முறை மாற்றி பேசினாலும் மாறாது. நீங்கள் இதை கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உதயநிதி அவர்களின் இந்த மூவ் ஸ்மார்ட்டான மூவா இல்லை ஒரு டம்ப் மூவா அப்படின்னு. சிஎம் விஜய் அவர்களின் மௌனம் சரியா தப்பா நீங்களே சொல்லுங்கள். கண்டிப்பாக அவருடைய மௌனத்திற்கான மிக ஆழமான காரணத்தை நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக கொண்டு வருவோம். நீங்கள் எல்லாருமே இப்போ எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரில, ஆயிரக்கணக்கான பேர் இந்த லைவில் இருக்கீங்க. ஒவ்வொரு தமிழ் பேசும் மனிதனுக்கும் இந்த வீடியோ ரீச் ஆகணும். அவங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கட்டும், சிங்கப்பூரில் இருக்கட்டும், கல்ஃப் தேசத்தில் இருக்கட்டும், மக்கள் நாம் சொன்ன இந்த கதையை தெரிஞ்சுக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நாம் தமிழ்நாட்டில் எந்த கட்சிக்குமே எதிரானவர்கள் கிடையாது. ஆனால் முன்னேற்ற பாதையில் போகணும், ஒரு மொத்த சமுதாயத்தையே, தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு இனத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு போகணும் அப்படின்னா இது மாதிரியான அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தால் அது நடக்காது. நான் அடுத்த வீடியோவில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற முறையில் உதயநிதி ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, அவரை சுற்றி இருக்கக்கூடிய பெரிய அரசியல்வாதிகளும் சரி, வயதானவர்கள், அனுபவம் மிக்கவர்கள் எல்லாருமே தமிழ்நாட்டில் அரசியலை, மக்களை முன்னேற்ற பாதைக்கு அரசியல் வழியாக கொண்டு போகணும்னு நினைக்கிறவங்க எந்த மாதிரியான பேச்சை சட்டமன்றத்தில் பேசணும், வந்த முதல் நாள்லேயே மைக்கு கிடைச்சதும் கிடைக்காததுமா இப்படி பேசணுமா அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் போடுங்க. ஒவ்வொரு தமிழ் புரியக்கூடிய மனிதனுக்கும் இந்த வீடியோ ரீச் ஆகணும். ஆஸ்திரேலியாவில் இருக்கட்டும், சிங்கப்பூரில் இருக்கட்டும், கல்ஃப் நாட்டில் இருக்கட்டும், எங்கே வேணும்னாலும் இருக்கட்டும், நம்ம மக்கள் இந்த கதையை தெரிஞ்சுக்கணும். இவர்களுடைய இந்த சனாதன பேச்சு, எதிர்ப்பு பேச்சுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன? இவர்கள் இப்படி பேசினா மட்டும்தான் இவர்களுக்கு அரசியல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. தமிழ்நாட்டு மக்கள் அந்த காலத்தை கடந்து பல வருடங்கள் ஆயாச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit and always dream big in your life. நம்மளால எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்குங்க my dear friends, because it's very, 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 very important. Thank you.